Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்டா பார்த்த வீடியோல வெஜ் நோன்பு கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து நான் வெஜ்ல மட்டன் நோன்பு கஞ்சி எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த மட்டன் நோன்பு கஞ்சி நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். அதுக்கு குக்கர்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊத்திக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இல்லனா சோம்பு இருந்துச்சுனா சோம்பு கூட போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில வறுபட்டதும் கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஜாஸ்தி வேண்டாம், 1 போட்டிங்கன்னா போதும். தக்காளி ரொம்ப மசியா வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி நம்ம சேர்த்துக்கலாம். கடையில் நீங்கள் மட்டன் வாங்கும்போது கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து கொத்தி கொடுத்துருவாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொழுப்போட தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ரெசிபிக்கு நிறைய எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலான்னு இதுக்கு ரொம்ப பெருசாக எதுவுமே தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் போட்டிங்கன்னா போதும். மிளகாய் தூள் அப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் போடுறது உங்களுடைய விருப்பம். நான் வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மட்டனும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அரிசி வந்து நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பிலேயே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்படுறது அப்புறமா நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி பச்சரிசி எதில் வேணாலும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இது கூட போடணும். கூடவே நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டே ஊற விட்டுக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 5 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை நம்ம வந்து முதல்ல ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் மூலமாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவில் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. கூடவே எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நல்ல சூப்பரான ஹெல்த்தியான மட்டன் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.